ஐயா அரசாங்க அமைச்சர் வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வாங்கய்யா வணக்கம் வாங்கய்யா வணக்கம் ஐயா வாங்கய்யா வணக்கம் 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 வாங்கய்யா பாசண்டா வேற ஒண்ணும் கிடையாது புரியுதா காசமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிடறேன்
சங்கரண்ணா கொஞ்சம் என்ன வேணுமா? சரி சொல்றேன். சரி கத்த மாட்டேன். அதுக்குதானே நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா பூவோட சார்ந்த நானும் அனுபவிக்கணும். கொஞ்சம் அமைதியா இருக்கு. உங்க வாத்தியார பேசவே வேணாம்னு சொல்லிட்டேன் நான். சரி அந்த நாகத்தை கூட நீ போட்டு எதுக்கு ஒரு கோட்டை வாங்கிட்டு ஒரு கையில் கொடுத்துரு. சரி ஆகட்டும். என்ன மாமா மரிமாவனே ஏதோ முதல்ல கிளம்பிட்டுக்கிறான். ஆகட்டும். ஐயா கற்றுணர்ந்த சபையோருக்கு வணக்கம். யாரு கேட்டா நாடகத்தை கண்டுகளித்திருக்கக்கூடிய அருமை ராஜேந்திரையாக விளங்கக்கூடிய கற்றறிந்த கனதரவான் அவர்களுக்கும் இதோ நாடக பேராசன் இந்த மண்ணிலே வாழ்ந்த ஊர். சாதாரண ஊர் கிடையாது தம்பி. இந்த மண்ணுக்கு கூட ஒரு பெருமை உண்டு. புரியுதா? சாதாரணமா ஒருத்தர்கிட்ட இந்த மண்ணில ஒரு ஆடுறாவே அது ஒரு புனிதமான இடம். வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 நாள் இந்த பழையனூர்லயே ஆடுறோம். அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? ஆமா. பெரிய ஆண்டவருக்கும் இதோ என்ன ஒரு அம்மன் சொன்னாங்களே கவர்ச்சி அம்மனுக்கும் நாடகத்தை வேண்டும் என்பதற்காக நின்னு போனாலும் அந்த கூத்தை நடத்தணும்ன்ற ஒரு மனசு இருக்குது. அந்த அருமை ஜாந்திரியாக கூத்தை கண்டுகளித்திருக்கக்கூடிய அருமை ஜாந்திரியாக விளங்கக்கூடிய கச்சனித கணவானவருக்கு இந்த மாரியம்மன் வந்து சாதாரண உருவாவல தம்பி. ரவி இந்த வா. இன்னைக்கு ஒரு கதைய ராமசாமி நானும் பார்த்தோம். ஒருத்தவன் நிறைய பெரிய பெரிய கம்பெனி வச்சு அவன் ரொம்ப லாஸ் ஆயிடுறான், ரொம்ப நஷ்டட் ஆயிடுறான். அப்ப இந்த உலகத்துல நஷ்டட் ஆயிட்டுமே நம்ம ஏன்டா இனிமேல் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி மன கஷ்டப்பட்டு ஆட்டக்கார கூட சேர்ந்து யாரு யாரோ கம்பெனி வச்சுட்டாங்க. ஆட்டக்கார கூட என்ன சேர்ந்து இல்ல கம்பெனி நம்ம கூட கம்பெனில தலைவேஷாடுற ராமசாமின்னு சொன்னேன். அப்போ வாழவச்சனூர் ராமசாமி. அப்போ அந்த ஆமா அவரு ஒரு கதையை பார்த்தாரு. நானும் கூட பார்த்தா அது படிச்சு சொன்னாரு அந்த கதையை. அப்போ அந்த ஒருத்தவர் ரொம்ப நாளா பெரிய பெரிய கம்பெனி வச்சவன் நஷ்டட் ஆயிட்டான். இனி நம்ம இவ்வளவு நஷ்டட் ஆகி இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறதா? இனி இனிமேல நம்ம உயிரோட இருக்க கூடாது. என்ன செய்வது? இந்த கடனுக்காக என்ன பதில் சொல்வது அப்படின்னு போய் இனிமேல நம்ம இருக்க கூடாது தனிமையில போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் வயசான பெரியவர் வராரு அந்த வழியா. ஆமா. ஒரு பேப்பர்ல என்ன செய்யறாரு, எத்தனை என்னப்பா அவ்வளவு சோகமா உட்கார்ந்து இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னாரு. ஐயா நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறேன், எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் ஆகி போச்சு. பண்றேன் 1 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் ஆகி போச்சு. போட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் ஆகி போச்சு. ஒரு புலதாசி ஆமா புலதாசி வாய்க்கிறா ஒரு பட்ட மேல அடிக்கிறது அடிக்காத விடக்கூடாது. 1 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் ஆயிடுச்சு. இனிமேல நான் உயிரோட இருக்க போறதில்ல. ஏன்னா அந்த பெரியவரை பார்த்து அந்த பெரியவர் கிட்ட சொன்னாரு, ஐயா வாழ்க்கையில மேடு பள்ளம் ஏற்றம் தாழ்வு எல்லாம் சாதாரணமா கூட வரது. அதான் வாழ்வு சாவு மேல போறது கீழே போறதுல நம்ம கையில கிடையாது. ஒரு மனிதன் பதவிக்கு வருவது நம்ம கையில கிடையாது. ஐயா எதை பத்தி சஞ்சலப்படாத அப்படின்னு சொல்லி உனக்கு எத்தனை கோடி ரூபாய் லாஸ் ஆச்சுன்னாரு. 1 கோடி ரூபாய். ஒரு செக்கை எடுத்து எழுதி 5 கோடி ரூபாய், அந்த செக்ல 5 கோடி ரூபாய் நான் பழைய எழுதுகிறேன். உனக்கு என்னைக்கு நீ அந்த நஷ்டம் எல்லாம் மீந்து நீ ஒரு பெரிய கம்பெனி வச்சு எவ்வளவு பெரிய பணக்காரனானா எனக்கு 5 லட்சம் ரூபாய் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த செக்ல கையெழுத்து போட்டு அவங்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த 5 கோடிக்கு. அப்ப அந்த 5 கோடிக்கு செக் எழுதி கொடுத்துட்ட உடனே அவன் என்ன செய்யறான், அந்த 5 கோடி ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அடாடா ஒரு 80 வயசு பெரியவரு நம்ம கையில இப்பேற்பட்ட நம்ம 1 கோடி ரூபாய் லாஸ் ஆகி போச்சுன்னு சொன்னோம். அவர் 5 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட பெருவரைக்கு அவ்வளவு ஒரு டிகிரி வருதுன்னா நமக்கு இந்த டிகிரி எங்க போச்சு, இந்த டிகிரி நம்ம இல்லாத நம்ம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுல இருந்து யோசிக்கிறான். நம்ம பிறந்தையில இருந்து உழைக்க ஆரம்பிச்சதுல இருந்து எந்த இடத்துல தவறு செய்தோம் அப்படின்னு அந்த தவறுகளை ஒவ்வொன்றாக திருத்திக் கொண்டு வருகிறார் மனிதன். அந்த மனிதன் அந்த தவறு நினைச்சு பார்த்து வர எந்த இடத்துல தவறு வந்து எவ்வளவு இடத்துல பணத்தை விட்டோம், ஏன் இந்த சிந்தனையை சிதற விட்டேன் அப்படின்னு அதுல இருந்து நினைச்சு பாக்குறான். அப்ப எந்தெந்த தவறுகளை திருத்திக் கொண்டே வருகிறான். அப்ப திருத்தி கொண்டு வந்த உடனே அந்த 5 லட்சம் ரூபாய் அவன் செக்கில் இருக்கிற போய் பணமும் எடுக்கல. அந்த பாயத்தை ஒரு கொடுத்த ஒரு அன்பளிப்பா அவன் வீட்டுல வச்சிருக்கான். அப்ப அந்த தவறுகளை திருத்தி அந்த பணம் 5 கோடி ரூபாய்க்கு மேல எக்கச்சக்கமா பணம் சம்பாதிச்சிட்டான். ஓ இவ்வளவு இந்த செக் வந்த நேரம் அந்த பெரியவர் சொன்ன ஒரு ஊக்கத்தினால் தானே இவ்வளவு பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை பார்த்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை போய் பார்க்க போறான். அப்ப அந்த பெரியவர் வீட்டுல போய் பார்த்தா அந்த பெரியவர் வீட்டு கை கால் எல்லாம் கட்டி போட்டு மண்டையில உடைஞ்சு அவங்க பொண்டாட்டி ஒரு வீல் சேர்ல தள்ளிட்டு வருது. தள்ளிட்டு வராங்க. அப்ப தள்ளிட்டு வந்த உடனே
இந்த ஆளு வேகமா ஓடுறாரு. அம்மாமா என்னாச்சு ஏதாச்சு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அம்மா என்கிட்ட ஒரு செக்கு கொடுத்தாருமா. ஐயோ உலகம் பூரா எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் கொடுத்தாரு. அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரு. ஆனா எங்க கிட்ட காசு பணம் கிடையாது. யார பார்த்தாலும் ஒரு 5 லட்சம் 5 கோடி ரூபாய்க்கு எக்கச்சக்கமா இது மாதிரி தாங்க குடுத்துருவாரு அப்படின்னாரு. நேத்து கூட மெத்த மேல இருந்து குதிக்கிறேன்னு மெத்த மேல சந்திரமண்டல் நிலவ போய் பார்க்க போறேன்னு குதிச்சாரு. மெத்த மேல இருந்து கீழே வந்துட்டாருங்க. அதாங்க கட்டி போட்டு இருக்கிறாருன்னாரு. ஐயா அவர் கொடுத்த ஒரு செக் இருக்குது பாரு, அதுதான் என்னை ஊக்கத்துக்கு வளர்க்க வைத்தது அப்படின்னு சொல்லி அந்த வருடத்தை அவருடைய பாராட்டினாரா. அந்த பெருவனோட தன்னுடைய கஷ்டத்தை எப்படி போக்கணும், அப்ப மனதைரியத்தோடு தான் தவறுகளை செய்து திருத்திருக்கிறார். உனக்கு இருக்கும் கஷ்டம் கட்டி எடுத்துட்டு வந்து நான் என்ன கஷ்டம் பண்றேன் நான் பாத்துக்கிறேன். அப்படியா சரி சரி பாத்துக்கிறான். ஏன் சொல்றேன்னா நாடகத்தை நடத்த அன்றைய காலகட்டத்திற்கு மழை வந்து தற்செயலா நின்று போச்சு. அந்த நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு மனசு இருக்குதே தெரியுமா, அதுதான் புனிதமானம். இந்த கவர்ச்சி அம்மன் சாதாரண அம்மனாக அமரல, அமிர்ந்த மக்கள் அமர்ந்து கொண்டு இருக்கின்றாங்களே. எப்படி இந்த பூவுலகத்துக்கு வந்தாங்க இந்த மாரியம்மன் தாத்தொழுதா மனக்கவலை ஓடிவிடும், காரியங்கள் கைகூடும், கண்கலக்கா திரும்பிவிடும். இந்த மாரியம்மன் தாள் தொழுதார். நம் மன கஷ்டத்தை போக்குவதற்காகவே கிராம தேவதையாகவும் எல்லை காக்கக்கூடிய அம்மனாக அமர்ந்திருக்கின்றார். அப்படி அம்மனாக அமர்ந்தால் போதுமா அறுமுகம்? அந்த அம்மா அப்படி மட்டுமாக கிடையாது. இந்த பூ உலகில் எப்படி பிறந்திருக்கின்றார்? தாயாக வந்துடுவார், தாரமாக சுகமளிப்பார், சேயாக வந்துடுவார், செய்த பிழைதனை கொடுப்பார். நமக்கு தாயாக வந்து இந்த சனத்திலே பால் கொடுப்பவே அம்மாதான். எந்த உருவத்திற்காக தாய் உருவம் எடுத்தால் அந்த ரத்தத்தை பால் ஆக்கி குடிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அந்த மருவத்தை திரும்பி உருவத்தை மாற்றி நமக்கு தாரம் கொண்டாச்சு வந்து தாயாக மட்டும் வந்தால் போதாது, கணவனுக்கு மனைவியாக வந்து சுகத்தை கொடுப்பவள் நம்மால் தான். இந்த சுகத்தை கொடுத்து கணவனுடைய கஷ்டத்திலே பாதி பங்கெடுத்து எந்தவித கஷ்டம் இருந்தாலும் கணவனை மன்னித்து பொறுத்தால் கொள்கிறார். ஆனால் யாரு நீ காரிய குடிக்காரன் தான் போய் குடிக்காரன்னா நாங்க நம்பர்த்தா அப்பா என்ன ஆளுன்னு எங்களுக்கு தெரியும் தம்பி. ஆனா சாதாரணமா அந்த அம்மா அப்படி கிடந்தாங்களே, எத்தனை கடின சக்தி ஒன்று சமயமதனாக இருக்கிறாங்களே, அந்த அம்மா எப்படிப்பட்டால் தெரியுமா? அவளா இறங்கனுடையவளா அகிலம் எல்லாம் இறங்கவளா, சங்கடத்தை தீர்ப்பவளா, சமயத்தில் காப்பவளா. ஆயிரம் கண்ணோடு வடிவெடுத்து உற்றார் உறவினர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா முன்ன போய் ஓ எந்த சரி பாடிக்கலாம். ஆமா சரி பாடிக்கலாம். 2 அடி அடி எங்க போடுவோம் மன கஷ்டம் இல்லாம. அது ஐயோ இந்த பழையனூருக்கு பிடிச்ச பாட்டாச்சு, பாட விட்டுருவோனா? சரி ஆகட்டும். அப்படி சரி இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்க. ரவி தன் கஷ்டத்தை உற்றார் உறவினர்கிட்ட சொன்னா ஏளனம் பண்ணுவான். புரியுதா? மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாத காலம். ஆனால் தெய்வத்துக்கிட்ட தானே சொல்ல முடியும். தன்னை காத்தும் படித்த வரை காட்டிடுமா என்று சொன்னால் கருணை உள்ள காட்டிடுவா.
அப்படி கஷ்டத்தை போக்குவதற்காகவே கவர்ச்சி அம்மனாக அமர்ந்து இந்த பழையனூர் நன்னகரத்திலே வாசம் புரிந்திருக்கக்கூடிய அருமை ராஜேந்திரங்களை காப்பக்கூடிய தெய்வமாக அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு உங்களுக்கு மட்டுமா சேவை கொடுக்கின்றால் நமக்கும் காட்சி தருவதற்காக இந்த ஓரில் இருக்கின்றார். தை 1ஆம் தேதி நமக்காக காட்சி தர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நாள் தை மாசம் 1ஆம் தேதி இருக்கிறதே. இன்னைக்கு திருக்கோயிலூர் பக்கம் எல்லா ஜமாவும் ஆடும். இன்னைக்கும் நாளைக்கும் திருக்கோயிலூர்ல யாரு ஜமா எங்க வச்சு நடத்துறாங்க அந்த கம்பெனில இருக்கிறவங்க நாம ஆயுத பூஜை கொண்டாடுவோம். நாளைக்கு இன்னைக்கும் அந்த அவங்க ஊர்ல இன்னைக்கு நாடகம். நமக்கு வாய்ப்பு அளித்த ஆமா ரவி, நமக்கு வாய்ப்பு கொடுத்த சத்தியமா இருக்கிற பாருங்க. நமக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதோ நம் கம்பெனி வாதியாராக இருக்கக்கூடிய பழையனூர் நன்னகரத்தில் வாசம் இருந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராதாகிருஷ்ண நாடக சபாவை கொண்டு வந்து நாடகத்தை கண்டுகளித்திருக்கக்கூடிய இருக்கிறாரே அருமை ராஜேந்திரையா, அவருடைய பாதத்திற்கும் இதோ நம் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய கோடையரி மிருதங்க சக்கரவர்த்தி சேகரனுடைய பாதத்திற்கும் மற்றும் செல்லமுத்து நாடக ஆசிரியர் ரவி அண்ணன் பாதத்திற்கும் இதோ முருக்கம்பாடி ஆறுமுக அண்ணனுடைய பாதத்திற்கும் இதோ ரத்த பரிசோதனை நிலையம் வைத்திருக்கக்கூடிய ஆமா உனக்குதான் என் அருமை மருமகனாக விளங்கக்கூடிய செல்வனுடைய பாதத்திற்கும் சரி சரி ஒரு பொண்ணை தான் கொடுத்துட்டா போகுது. என்ன ஒண்ணு ஏற்கனவே ஒரு பொண்ணை கட்டிக்கிற என்ன பண்றது? என்ன ஒரு பொண்ணை கொடுத்துட்டு இருக்கலாம். என்ன உனக்கு பொண்ணு வேணுமா? பொண்ணு ஏண்டா நம்ம எத்தனை பொண்ணு உலகம் போறோம், மனசுதான் வேணும். சரி அப்படி செல்வனுடைய பாதத்திற்கும் ஆமா ரவி தூக்கி விடுற அன்பு அறவரு ஆசாரம் உய்வரும் சொன்னான்டா தம்பி. அதனால மனசுல ஆறுதல் கொடுக்கக்கூடிய பேச்ச ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்திடும். புரியுதா? அதனால நான் யாரு கூட இருக்கிறேன், நான் வாங்க கூட இருக்கிறேன். புரியுதா? வான் தம்பியாச்சு. சரி கற்றிருந்த சபையோர் அவர்களுக்கும் நாடகதாரி அவர்களுக்கும் என் பணிவான திரு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இப்பேற்பட்ட மங்கள சபைக்குண்டாக வந்து மங்கள சபைக்குண்டாக வந்து யாரு என்னென்ற விளக்கம் சொல்றேன். நான் சந்திரன் வழியை போறேன் நான் யாருடைய மனைவி தெரியுமா? சரி விஜயகாந்த் பரா. சரி ரவி ஒரு 2 வரி பாடுமா? சரி சரி ரவி அந்த ஊர் உள்ளே வச்சாங்க, அதுக்கே நான் விஜயகாந்துக்கு பாடல. ஒரு மனிதன் மறைந்தார் இந்த உலகத்துல தன்னுடைய குடும்பம் என்ன கஷ்டமாகுது. இன்னொரு அண்ணன் கொடுத்தாரு, அவரு என்ன கௌதம முன்னாடி பேசிட்டு பொண்ணு ஒண்ணு நர்ஸா கௌதமி தானே? கௌதமி சரி ரவி அவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது குடி கலைந்ததம்மா என் வாழ்வு குண்டோடு சாய்ந்ததம்மா
விஜயகாந்த் ரசிகர் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஏன்னா நான் உண்மையாவே சொல்றேன், அவர் இறந்த நினைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு மனசு வருத்தப்பட்டனோ அதை விட உண்மையாவே மனசு ரொம்ப வருத்தப்பட்டேன். உலகத்திற்கு அந்த மாதிரி ஒரு கலைஞன் கிடைப்பது உலகத்துல உலகத்துல ஒரு கலைஞன் இந்த உலகத்துக்கு இந்த மாதிரி திரும்பி நம்மள மாதிரி விஜயகாந்த் மாதிரி ஒரு உலகத்துக்கு ஒரு ஆள் கிடைக்க முடியாது. ஒரு கலைஞனுக்கு ஒரு இப்ப நாடகதாரி ஆகட்டும், ஒரு கலைஞனை திரை உலகமாகட்டும், தெருக்கூத்தாகட்டும், ஒவ்வொரு கலைஞனுக்கும் கடவுள் ஒரு திறமை கொடுத்திருக்கிறார். ஏதாவது ஒரு திறமை கொடுத்திருப்பார். அந்த திறமையை கொண்டுதான் அந்த கலைஞன் முன்னேற வேண்டும். அப்பேற்பட்ட அந்த விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அண்ணனுக்கு எப்பேற்பட்ட புரட்சி செய்திருக்கிறார். உலகத்திற்கு அந்த புரட்சி எல்லாம் சும்மா 2 இது செய்யற அந்த உலகத்துல பெரிய விளம்பரம் பண்றான். எவ்வளவு புரட்சி செய்திருக்கிறாரு. இந்த உலகத்திற்கு செத்தாதான் தெரியும் செட்டியார் வாழ்வு. இந்த உலகத்திற்கு அவர் செஞ்ச புனிதமான அனைத்து விஷயங்களும் இறந்த பிற்பாடு தாண்டா தம்பி 4 பேர் தலையில போகும்போது தான் தெரியும். அப்படிப்பட்ட விஜயகாந்த் ரசிகர் பட்டாளம் அனைவரும் ஒன்று கூடி எனக்காக ஒரு 500 கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலும் இந்த அம்பாளுடைய கலைவானுடைய வெற்றி, கோட்டை முருகப்பெருமானோர் வெற்றும், இந்த சங்கீதம் ஆண்ட பழையனூர் நகர மக்களுக்கு குறைவில்லாத செல்வத்தோடு மும்மாறி மழை பெய்து மக்களிடத்திலே நட்போடு உறவு கொள்ளாட வேண்டும் ஒரு நாள் வாழ்த்துகிறோம். இதோ அப்படியா, சரி ஆகட்டும். இந்த பணம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் தனித்தனியா மாத்தணும், தப்பா இருக்காதீங்க, புரியுதா? கையெழுத்து ஏன்னா என்ன சொல்றீங்க சத்தியப்பா? எனக்காக பணம் கொடுத்த இந்த பந்தல நாட்டு மன்னர் 2 வைப்பாய் பந்தாரா நாட்டு மன்னா பாரி வெட்டங்காடி வரார்.
கணவரும் பக்தருக்கு கவலை எல்லாம் தீர்த்த வரங்காரோ ஐயப்பாங்காரோ 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 கரிமலை ஏறிடாதே கஷ்டங்காடி நம்மப்பா கரிமலை ஏறிடாதே கஷ்டங்காடி நம்மப்பா கருப்படை அறிந்து வந்தால் கஷ்டம் எல்லாம் போகுதப்பா ஐயப்பாங்காரோ 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 ஏழுமலை நான் யார் என்று விளக்கம் இது வயதோந்தமாக பொற்பாதமாக இருக்கக்கூடிய என்பர்மா ஸ்ரீ நாராயண மூர்த்தியுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சத்யபாமா எங்க வீட்டுக்காரு யாருகிட்ட ரகசிய சொல்றாரோ கிடையாது என்கிட்ட முதல்ல ரகசிய சொல்லுவார் எந்த ரகசியமா ஆமா ஏன்டா டேய் யாரவன் எந்த ரகசியமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவார் அத்தனை மனைவி இருந்தாலும் என் மேல ஒரு தனிப்பட்ட பாசம் ஆனா எவ்வளவு வேணாலும் திட்டுவேன் எங்க வீட்டுக்காரர் என் மேல பாசம் என்பது ஒரு காலம் துணி கிடையாது அன்பு மரணமுடை தாயின் வாழ்க்கை பண்பும் பயணம் இது என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரே அந்த பாசத்திற்கு நட்போடு உறவு கொண்டாடுகிற என் பதியான மன்னர் ஆனால் இவ்வளவு நாள் அசுராதி தொல்லைகளோடு என் பதியான மன்னவரை மறந்துவிட்டு இல்லற வாழ்க்கையில ஈடுபடவே கிடையாது இன்றைக்கு என் பதியான மன்னவரை பார்த்து சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்டு சரச சல்லாபமாக இருந்தாக வேண்டும் ஆனால் நான் தனியாக போனா ஆனா ருக்மணி இருக்கின்றான் புரியுதா அவ ஒடியா அந்த கைத புரியுதா ஆமா அது பரியம் போட்டவனுக்கு ஒருத்தவன் கத்திட்டு சரி நாம என்ன பண்றது சரி வரட்டும் தனியா போய் பார்க்க கூடாது அது வர சொன்னதாக நான் அறிக்கை செய்வேன்